ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பிரிண்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிரிண்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon Pixma E410 அப்படிங்கிற இந்த பிரிண்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ற ஒரு பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ ஒரு பட்ஜெட்ல ஒரு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு நல்ல பிரிண்டரா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க, அது கூட இதுல நம்ம பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு நல்ல பிரிண்டர் தான் இந்த Canon அப்படின்னு சொல்கிற இந்த பிரிண்டர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விதமான பிரிண்டர் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் இந்த மாடலுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 16,200 ரூபாய்க்கும் ஒரு மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ரீசெண்டாக அந்த மாடல் வந்து இல்லாததன் காரணமாக நம்ம இந்த Canon Pixma E410 அப்படிங்கிற பிரிண்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிரிண்டருக்கும் அந்த பிரிண்டருக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ் கவுண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்டாவே நம்ம இந்த பிரிண்டர்ல பார்க்க போறது இந்த பிரிண்டரோட பிரைஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு இந்த பிரிண்டரை மெட்ரோபாலிட்டன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெட்ரோபாலிட்டன்ல இந்த இயருக்கான ஒரு சேல் வந்து போட்டிருக்காங்க. சோ அந்த சேல் மூலமாக இந்த பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,600 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெட்ரோபாலிட்டன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லனா அவங்களுடைய ஸ்டோருக்கு போய் உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிரிண்டர் மூலமாக நம்மளுக்கு 3 முக்கியமான வேலைகள் வந்து பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து 3 யூஸ் அப்படின்னு கூட நம்மளுக்கு சொல்லலாம். இதுல பிரிண்ட் எடுக்கலாம், அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணலாம், அதோட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போட்டோ காப்பி கூட இதுல பண்ற மாதிரி தான் இந்த பிரிண்டரை வந்து கொடுத்திருக்காங்க. சோ 3 தேவையும் ஒண்ணா இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னு தேடுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான பிரிண்டரா இருக்கும். இந்த பிரிண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து A4 பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கூட A4 B5 லீகல் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை விட பெரிய தாள் வந்து இதுல பிரிண்ட் எடுக்க முடியாது. அதோட இதுல பிரிண்ட் கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 400 பேஜஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கலர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 250 இருந்து ஒரு 300 பேஜஸ் வந்து ஒரு தடவை நீங்க இதுக்கு போடுற கார்ட்ரிட்ஜ் மூலமாக உங்களுக்கு இத்தனை பேஜஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டோம். பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு, இதை நம்மளுடைய பிசிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதுல வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட முன்னாடியே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து Canon அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பக்கத்திலேயே பார்த்தோம்னா பிரிண்ட், காப்பி, ஸ்கேன் அப்படிங்கிற 3 ஆப்ஷனை போட்டு அதுக்கு கீழே நம்மளுக்கு பிரிண்டரோட ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. இந்த பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான கார்ட்ரிட்ஜை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்களை தான் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎஸ் வந்து எந்தெந்த ஓஎஸில் வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்க விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 47 அப்படிங்கிற பிளாக் கார்ட்ரிட்ஜும் 57 அப்படிங்கிற கலர் கார்ட்ரிட்ஜும் நம்மளுக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 2 கார்ட்ரிட்ஜ் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது இதோட யூசர் கைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரிண்டரை எப்படியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு நம்மளுக்கு கார்ட்ரிட்ஜை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிராண்ட் நியூவாக வாங்கும்போது உங்களுக்கு பாக்ஸுக்கே 2 கார்ட்ரிட்ஜ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளாக் ஒன்றும் கலர் ஒன்றும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு இதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பிரிண்டர்லேருந்து கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்களை தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான பவர் கேபிள்
கேபிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கேபிளும் நம்மளுக்கு இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பவர் கேபிள் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு பிரிண்டரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரிண்டரை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ பிரிண்டரை வெளியே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான டிரைவர்ஸ்க்கான சிடியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இந்த டிரைவர்ஸை வந்து நெட்லேயே டவுன்லோட் பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு சிடிலையும் இந்த டிரைவர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பிரிண்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம். பிரிண்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 ரெஜிஃபார்மையும் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு மேலே போட்டிருக்க இந்த பொலித்தீனையும் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிண்டர். ஸோ பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, ரொம்பவுமே லைட் யூஸ் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக 3 ஆல்-இன்-ஒன் யூசஸ் வந்து இதில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொப்பியாக இருந்தாலும் சரி, ஸ்கேனாக இருந்தாலும் சரி, பிரிண்டாக இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களையும் இந்த பிரிண்டரில் நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரிண்டரை அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அன்பாக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்மளுடைய பிசியோட இந்த பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட், அதுக்கு பிறகு ஸ்கேன் எல்லாம் எப்படி எடுக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பிரிண்டரை வந்து நம்மளுடைய பிசிக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்டரில் இருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பிரிண்டரோட மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கார்ட்ரிட்ஜ் வந்து குறைவாக இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா இந்த இண்டிகேஷனில் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இங்க், அதுக்கு பிறகு கலர் இங்க், அதுக்கான 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் பட்டன் மூலமாக நீங்கள் ஒரு பிரிண்டை கொடுத்துருக்கீங்க, பிரிண்ட் கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் கமாண்டை வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு பிளாக் அண்ட் கலர் அப்படிங்கிற 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பட்டன் கொடுத்துருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கலரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கலர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். பிளாக்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி கலராக இருந்தால் கலரில் வரும், பிளாக்காக இருந்தால் பிளாக்ல வரும். இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த 2 பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த பிரிண்டரில் இருக்க பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பட்டன்ஸ் தான். அதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா A4, B5, A5, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5x7, 4x6 இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரே வந்து இருக்கும். இந்த ட்ரே வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரே ஓப்பன் பண்ணோன்னே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேனர்லையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து B5 வந்து ஸ்கேன் பண்ணலாம், அப்புறம் லீகல் பேஜஸ் வந்து ஸ்கேன் பண்ணலாம், அது கூட A4 பேஜஸ் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். அதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பேப்பரை வந்து இன்சர்ட் பண்ணி அது பிரிண்ட் ஆகி கீழே இந்த ட்ரேல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கீழே ஒரு ஓப்பனர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பனரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கார்ட்ரிட்ஜை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான 2 ட்ரே வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து பவரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்டரை மெஷினோட கனெக்ட் பண்ணுற போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக இந்த அளவு தான் இந்த பிரிண்டரோட நம்மளுக்கு வெளியே பார்க்குற விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பிரிண்டரை வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டர் மோடில் என்டர் பண்ணி இதுக்கான டிரைவர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து டிரைவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ட்ரிட்ஜை வந்து இந்த பிரிண்டரில் வந்து போடணும். ஸோ அடுத்து நம்ம வந்து கார்ட்ரிட்ஜை வந்து இதில் வந்து போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருக்க கார்ட்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் இருக்க கார்ட்ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக், அதுக்கு பிறகு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கார்ட்ரிட்ஜை வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக கார்ட்ரிட்ஜை வந்து இதுக்கு இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேயை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இண்டிகேஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இண்டிகேஷன் மூலமாக நம்மளுடைய கார்ட்ரிட்ஜ் வந்து சரியாக இன்சர்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதையும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பிரிண்ட் வந்து எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணிட்டோம். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்லையும் இதில் டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து இப்போ பிரிண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் பிரிண்ட் வரதை வந்து பார்க்கலாம். ரொம்பவுமே குயிக்காக
குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இதில் பிரிண்ட் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு கலர் பிரிண்ட்டாக இருந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்டர் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் கமாண்ட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கே பார்க்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ குயிக்காக வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த Canon பிரிண்டர் ரொம்பவுமே நல்ல ஒரு பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க பிரிண்டருக்கான சகல விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிரிண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரிண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஒரு பிரிண்டர் தேடுறீங்க அப்படின்னா Canon நிறுவனம் வழங்கியிருக்க இந்த E410 அப்படிங்கிற பிரிண்டர் வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல பிரிண்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை மெட்ரோபாலிட்டன் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய சைட் லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டோருக்கு போய் கூட இந்த பிரிண்டர்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுடைய நண்பர்களும் இந்த மாதிரி ஒரு பிரிண்டரை பற்றி தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.